இன்னைக்கு சிறகடிக்க ஆசை கதையில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. விஜயா அவங்க தோழி பார்வதியை பார்க்க போகிறாங்க. உடனே பார்வதி, வா வா விஜயா, வா வந்து உக்காரு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு விஜயா, நான் நல்லா இருக்கேன், உங்ககிட்ட ஒன்று சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லு விஜயா அப்படின்றாங்க. நான் சிந்தாமணி சொல்லி ஒரு சாமியார் அம்மாவை வீட்டுக்கு வர வச்சேன். அவங்க என் தாலி பாக்கியத்துக்கு தோஷம் இருக்குது, என் புருஷன் உயிருக்கே ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த 2வது மருமக மீனா இந்த வீட்டில் இருந்தால் அது நடக்கும், அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்கிறாங்க பார்வதி அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி கேட்குறாங்க, இது சாமியார் அம்மா சொல்கிறாங்களா இல்லை நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பார்வதி, சாமியார் அம்மா தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் பழிக்கோன்றாங்க. நானும் விசாரித்தேன், ஒருத்தவங்களுக்கு ஆண் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்களாம், ஆனால் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, இவங்க சொல்லி தான் நடந்திருக்கு, அதனால தான் நான் பயப்படுறேன். உங்கள் அண்ணன் இதை நம்ப மாட்டேங்கின்றாரு, நீ சொல்லு பார்வதி உங்கள் அண்ணன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, எங்கள் அண்ணன் மட்டும் இல்லைப்பா விஜயா, நானும் இதை நம்ப மாட்டேன், இதெல்லாம் முட்டாள்தனம், மூட நம்பிக்கை. நீ கடவுளை கும்பிடு, சாமிக்கு விளக்கு போடு, அதனால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நீ எப்போவுமே மீனா மேலே இப்படி தான் பழி சொல்லிக்கிட்டே இருக்கிற, அதனால் நீ இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லி விஜயாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. விஜயா வீட்டில் ஒரே வீடு ஃபுல்லாக விளக்கு எரியுதுங்க. மீனா தீபம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்ததும், மீனா இது என்ன இன்னைக்கு கார்த்திகை தீபம் கூட இல்லையம்மா, ஆனால் வீடு ஃபுல்லாக விளக்கு எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீனாவை பார்த்து கேட்குறாரு. மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, அது இல்லை மாமா, நான் பார்த்த ஒருத்தவங்க, நீ இழுப்ப எண்ணெயில் விளக்கு போட்டு சாமி கும்பிடு, குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் மாமா நான் வீடு முழுக்க இழுப்பு எண்ணெயில் விளக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா, இதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சாமியார் அம்மா சொல்கிறது தான் பழிக்கும், ஏங்க இவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, சரி விஜயா, மீனாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிடலாம், ஆனால் நானும் மீனா கூடவே அவங்க வீட்டில் போய் தங்கிக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு பதிலாக முத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்பா ஓகேப்பா, சூப்பர்ப்பா, வாங்கப்பா மீனா வீட்டில் நீங்களும் நானும் வந்துடுறேன்ப்பா, நம்ம எல்லாருமே மீனா வீட்டுக்கு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இன்னொருத்தர் சைடு ரவி, ஏய் நானும் வந்துடுறேன்டா அப்படின்னு ரவி சொல்கிறாரு. உடனே கோவம் வருது விஜயாவுக்கு. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்காக பார்த்தா நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு நினச்சா, நீ என்னன்னா எங்களை விட்டுட்டு மீனா வீட்டுக்கு போய் தங்கிடுறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவப்படுறாங்க. அவள் உடனே எல்லாருமே சமாதானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நடந்துடாதுமா, பயப்படாதம்மா, எல்லாம் விளக்கு ஏற்றுமா, பாருமா மீனா இன்னொரு சாமியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு மீனாவும் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்றா பாருமா, இது மாதிரி நம்ம எல்லாருமே இது மாதிரி பண்ணால் எந்த கெட்டதும் நடக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ரோகிணி கதைங்க. ரோகிணி மனோஜை ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க. மனோஜும் போகிறாரு. போயிட்டு என்னத்துக்கு என்னை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு ரோகிணியை பார்த்து கேட்குறாரு. வா மனோஜி, பேசலாம் மனோஜி, அதுக்காக தான் உன்னை பார்க்கணும் மனோஜி, அதனால தான் நான் உன்னை வர சொன்னேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் ஒரு லெட்டரை கொடுக்குறாருங்க. ஒரு லெட்டரை கொடுத்து, இந்தா இதில் முதல்ல கையெழுத்து போடு, இது உனக்கும் எனக்கும் டைவர்ஸ் பத்திரம், இது கையெழுத்து போடு, நீ யாரை ஒன்றாலும் கல்யாணம் பண்ணிக்க, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு கையெழுத்து போட்டு கொடு, நான் தனியாக வந்தால் நீ கையெழுத்து போட்டு தரேன்னு சொன்னேன் இல்லை, அதனால் போடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அதான் நம்ம தான் பிரிய போகிறோன்னு ஆயிடுச்சு இல்லை மனோஜி, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் மனோஜி அப்படின்றாங்க. என்னது, நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இல்லை மனோஜி, கடைசியாக ஒரு முறை நம்ம 2 பேரும் பேசிக்கலாம் மனோஜி, நீ என்னை ஆசையாக ஒரே ஒரு முறை ரோகிணி ரோகிணி அப்படின்னு கூப்பிடு மனோஜி என்றாங்க. நான் அதெல்லாம் கூப்பிட மாட்டேன்னு சொல்கிறாரு. உடனே நீ கூப்பிடலைன்னா இங்கே பாரு, மேலே பாரு அப்படின்னு ஃபேனை காட்டுறாங்க. ஃபேனை காமிச்சா ஒரு புடவையில் தூக்கு கயிறு போட்டு சுருக்கு போட்டு வச்சுருக்காங்கங்க. உடனே ரோகிணி மனோஜை மிரட்டுறாங்க. நீ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சு, நான் உன் கூட வாழ சம்மதம், நீ எனக்கு கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதுக்கு மனோஜ் போட மாட்டேன்னு சொல்கிறாரு. இல்லை நீ போடலைன்னா நான் இந்த தூக்கு போட்டுப்பேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. மனோஜ் ஐயோ நான் இவகிட்ட மாட்டிக்கினேனே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்ட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறாருங்க. இன்றைக்கி நடந்த கதை இதுதாங்க. நாளைக்கு இதோட தொடர்ச்சியை பார்க்க காத்திருப்போம். பாய் பாய், நன்றி, வணக்கம்.